சகோதரத்துவத்தோடு மிக சிறப்பாக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பிரின்சிபால் ஜெகஜீவன் சார் ரொம்ப அவர் PhD ரொம்ப விளக்கமாக எப்படி மாணவர்களுக்கு எப்படி நடந்து போகணும், எப்படி எல்லாம் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார். உண்மையாகவே நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் கூட கிடைச்சதுக்கு உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக நான் இது நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அன்பாக ஒரு முக மலர்ச்சியாக உங்களுக்கு பிரின்சிபால் கிடைச்சதுக்காக அவரை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இந்த மாணவர்கள்லாம் என்னை அழைத்த போது நான் வருகிறேன் என்று சென்னையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இன்றைய சமூகத்தில் அது கோயமுத்தூரில் ஒரு நல்லிணக்கத்தோடு நடைபெறும் நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்னை எல்லாம் அழைத்ததற்கு முதலாவதாக இந்த மாணவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏதோ ஜுப்பா கோட்டெல்லாம் போட்டு வந்ததுனால நான் பெரிய பேச்சாளர் பெரிய படிப்பாளினெல்லாம் நீங்கள் நினச்சிக்கூடாது. என்னைய நான் 9th வரைக்கும் தான் படித்தேன். 9th வரைக்கும் படிக்கும்போது என்னென்னா என் தாய் தந்தை எல்லாம் ஒழுக்கத்தோடு கல்வி கட்டுறதுனால தான் நான் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் எதுவும் படிக்கலை. 9th கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். அப்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா, பொறாமையாக இருக்குது, லைட்டாக பொறாமையாக இருக்குது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் படிக்கலை அப்படிங்கிறது இப்போ லைட்டாக எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. வருத்தப்படுறேன். அதே மாதிரி இன்று உலகம் முழுவதும் 200 கோடிக்கு மக்கள் மேல் இஸ்லாத்தை பின்பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இது ஒரு அதிசயம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நட்பு தொடர வேண்டும், தாய் தந்தையுடன் எப்படி நடக்க வேண்டும், உறவினரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், தவறான பொருளை ஈட்டக்கூடாது, சமூகத்தில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. சார் சொன்னார் இல்லையா, சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்தங்காட்டிக்கு தான் இன்றைக்கி 200 கோடி மக்களுக்கு மேலே அவரை பின்பற்றுறாங்க. என்ன இடத்துல இருக்குதா நானே கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு பைக்கு ஒருத்தர் நண்பர் எடுத்துகிட்டு வர்றாரு, தெரியாமல் ஒரு பைக்கு மோதிடுது. உடனே அவர் எடுத்து கையை எடுத்து அடிச்சிடறாரு. தெரியாமல் நடக்கிற சம்பவம். இதெல்லாம் சகிப்புத்தன்மை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. இஸ்லாம் இதை மட்டுமா கற்றுக் கொடுத்தது? இந்த உலக நாடிலே இன்றைக்கி இஸ்ரேல் பண்ண எவ்வளோ பெரிய ஒரு தவறு. அல்லாஹ் பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனில் அல்லாஹ் பாருங்க, ஒரு நாட்டில் போர் புரியும் போது, ஒரு நாட்டில் போர் தொடுக்கும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நாட்டில் போர் நாம் போருக்கு போகிறோம். அந்த போரில் பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்களை தாக்கக்கூடாது, கல்வி நிலையங்களை தாக்கக்கூடாது, விவசாயிகளை தாக்கக்கூடாது. இன்னும் மடாதிபதி மடங்கள் எல்லாம் இருக்கும், மற்ற மதத்தோட மதங்கள் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் தாக்கக்கூடாது என்று 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இதை சொல்லியிருக்கிறான் என்றால் இதெல்லாம் இப்பொழுது நாம் எல்லாம் நடந்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் இஸ்லாத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். சார் சொன்னார், நீங்கள் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்று. இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடித்தாலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை அவரை பின்பற்றி வாழ்ந்தாலே நாம் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நாம் வெற்றி பெற முடியும். அது மாதிரி நடக்கிறோமா என்றால் நடக்கவில்லை. ஒரே
ஒரு கதையை வந்து நேற்று நான் படித்தேன். அந்த கதையை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, ஏன்னா எல்லோரும் வந்து இஃப்தியார் நேரம், அதனால் நீங்கள் எல்லாம் வந்து காலையிலேருந்து பசியோடு இருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர், அவர் வந்து கொஞ்சம் கஞ்சன். அவருக்கு என்ன வியாபாரம் அப்படின்னா வட்டிக்கு கொடுக்குற தொழில். அந்த வட்டிக்கு கொடுக்குற தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கஞ்சன். அந்த குழந்தைகளை 4 பேர்த்தையும் வந்து அவர் வந்து படிக்க வைக்கல. ஏன்னா இவர் வந்து பணம் கொடுத்து ஒரு கோடி ரூபா சொத்து அப்படின்னா 20 லட்சம் ரூபா கொடுத்து பத்திரத்தை வாங்கி வச்சுக்குவார். இதே மாதிரி நகையை பணம் இப்படியே எல்லாத்துக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த சொத்தை எல்லாம் வந்து கைப்பற்றி சொந்த மந்தத்துக்கும் உதவி செய்ய மாட்டார். இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து நிறைய ஆசை, பேராசை. அவர் எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், எல்லாம் நம்ம குழந்தைங்க தான் அனுபவிக்கணும், நிறைய வாங்கிட்டே இருப்பார் வட்டிக்கு கொடுத்து. இப்படியெல்லாம் வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருடைய பெட்ரூமில் வந்து எல்லா பத்திரம் நகை யார் யாருக்கு பணம் கொடுத்ததுன்னா எழுதி எல்லாம் வச்சுருப்பார். இவருக்கு ரமேஷுக்கு ரஹீமுக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்தேன் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பார். கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த அவர் அறையில் வந்து கொசுபத்தி சுருள் வந்து பற்ற வச்சுட்டு அப்படி இருக்கும்போது திடீரென்று தீ பிடிச்சி அவரும் எரிஞ்சிட்டார். அந்த அறையெல்லாம் பூரா எரிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த அறையெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கு பணம் கொடுத்தாரு தெரியல, எங்கே நகை வந்துச்சுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. அந்த குழந்தைகள்லாம் வந்து அனாதையாக நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கல்வியை கொடுக்கல. ஏன் கொடுக்கலைன்னா, நாம் தான் பணம் நம்ம நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கோம்னு சொல்லி போட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்காம அந்த குழந்தைகள்லாம் கடைசியில் வந்து வாட்ச்மேன் வேலைக்கு, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு உணவுக்கும் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டு அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த குழந்தைகளை அந்த சொத்தை வந்து அனுபவிக்கலை. இது ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேராசையோடு தவறான முறையில் நாம் பணம் ஈட்டினால் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளை அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் நான். ஏன்னா நம்மளுக்கு ஆசைகள், இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் ஆசைகள், உடனே வீடு கட்டணும், உடனே பங்களா கட்டணும், உடனே பெரிய பெரிய கார் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி சம்பாதிக்கணுங்கிறது செய்யணுங்கிறது கூட சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள்லாம் மாணவர்கள், நீங்கள்லாம் வளரக்கூடிய மாணவர்கள், விட்டு கொடுக்கும் தன்மை, கோபப்படாமல் பெற்றோர்களை அவரோட கண்ணியத்தோடு, பெற்றோர் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சுங்க. நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து தான் நான் வந்தேன். இந்த 50-51 வயசில் நான் வந்து எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டேன். பெற்றோர்களை பார்க்காதவர்கள் யாரும் வாழ்க்கையில் முன்னுக்கவே போக முடியாது. நான் பார்த்துட்டேன். என்ற வாழ்க்கையில் நிறைய பேர் பணக்காரர்களை பார்த்துட்டேன், பெரிய பெரிய வசதியானவங்களை பார்த்துட்டேன். பெற்றோர்களை யார் பார்க்கவில்லையோ அவர் வந்து எந்த உயரத்துக்கும் போக முடியாது. அதனால் நீங்கள் மாணவராகிய நீங்கள் எல்லாம் இந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி கோபப்படாமல் நம்மை பார்த்து மற்றவர்கள் நினைக்க வேண்டும். என்ன இவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரு வண்டியில் அடிபட்டிருக்கு, ஒரு 2000 ரூபா செலவாகும், இவ்வளோ கோபப்படாமல் போகிறாரு, அந்த தன்மை நம்ம இடத்தில் வர வேண்டும். இன்று வந்து போதை கலாச்சாரம், போதைக்கு பொருள் கலாச்சாரம் நாட்டில் வந்து ஹராமாக்கப்பட்டது. இஸ்லாம் ஹராமாக்கப்பட்டது, வட்டி ஹராமாக்கப்பட்டது, அதே மாதிரி சாராயம் ஹராமாக்கப்பட்டது. அந்த போதையிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். மக்களுக்கு வந்து மக்களோடு இணைந்து, ஏன்னா அறம் சார்ந்தது தான் மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் என்பதே வந்து அறம் தான். அறம்னா எல்லா மக்களுக்கும் உதவி செய். நிறைய இடத்துல குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, தர்மம் செய், தர்மம் செய், தர்மம் செய், மக்களுக்கு நலவை நாடு என்று தான் சொல்லியிருக்கிறது. அது அறத்தோடு நாம் செய்வோம். அதே மாதிரி சகோதரத்துவத்தோடு இணைந்து ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு போதைப் பொருட்கள் இல்லாத தேசத்தை உருவாக்க நாம் எல்லாம் இந்த நாளில் உறுதி ஏற்போம் என்று கூறி நிறைய பேசலான்னு வந்தேன். டைம் ஆயிடுச்சு. இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.